வணக்கம் அவர்களே. இந்த வீடியோல நாங்க என்னத்த பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, உங்களுக்கு தெரியும் பிரான்ஸ்ல வந்து நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நடைபெற்ற சற்று கொஞ்ச நாளைக்கு முன்ன நடைபெற்ற ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தல்ல பிரான்ஸ் இது மேக்ரோன்ட கட்சி வந்து ஒரு படுதோல்விய சந்திச்சதுக்கு பிறகு, மேக்ரான் உடனடியாகவே ஒரு அதிரடியான முடிவ எடுத்திருந்து நாடாளுமன்றத்த கலைத்திருக்கின்றார். இப்ப ஜூலைல வந்து எலெக்ஷன் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலைமை வந்து ஆய்வாளர்கள் மத்தியில ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மேக்ரான்ட செல்வாக்கு வந்து பிரான்ஸ்ல வர வர குறைந்து கொண்டு வர கட்டத்துல, இவர் இந்த மாரி ஒரு போக்குக்கு போனது வந்து ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதாவது இவர் தோல்வி அடையறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியும், மேக்ரான் வந்து இந்த அடுத்த எலெக்ஷன்ல தோத்தா, ஒருவேளை வந்து இன்னும் பின்னடைவு அவருடைய கட்சியும் சரி, அவையும் அவருடைய செல்வாக்கும் வந்து மிக பின்னடைவை சந்திக்கும் அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். இதேபோல இதுக்கு எதிர்க்கட்சியாக பார்த்தா வந்து மேக்ரான்ட தீவிரமான எதிர்க்கட்சியா இருக்கிற வலதுசாரிகள்ல உங்களுக்கு தெரியும் மெரைன் லூ பெனும், ஜோர்தான் தான் வந்து முக்கியமா இருக்கிறார்கள். இந்த பக்கம் வந்து மேக்ரான், கெப்ரியல் அட்டாலும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த பக்கம் மெரைன் லூ பெனும், கெப்ரியல் அட்டாலுக்கு போட்டியா இருக்கிறது ஜோர்தான் அப்படின்ற ஒரு இளம் தீவிர வலதுசாரி ஒரு அரசியல் தலைவர். உங்களுக்கு அவருடைய ஹேர் ஸ்டைலை பார்க்க தெரியும், கிட்டத்தட்ட ஹிட்லர் மாதிரியே தான் இருக்கும். அந்த கடும் போக்கன்றத எல்லாத்துலயுமே காட்டுவார். உடம்புல, தலைமுடி வெட்டுல எல்லாத்துலயுமே காட்டிக் கொள்ளார்கள். அப்ப இவதான் இப்ப முக்கியமான போட்டியில இருக்கணும். இப்ப இந்த எலெக்ஷன்ல வந்து ஓரளவு செல்வாக்கு அடைஞ்சா, மேக்ரான் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, மேக்ரான் ஏற்கனவே வந்து ஒரு தொங்கு பாராளுமன்ற இதெல்லாம் பதவிதான் இருக்கிறார். அவர்ட்ட கட்சி நேரடியாக பெரும்பான்மையா இல்ல. இப்ப அடுத்த முறையும் வந்து இந்த பிரச்சனை வரைக்கும் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, பிரான்ஸ் இந்த பிரதமர் பதவியை வந்து இவர் விட்டுக் கொடுக்க வேண்டி வரும் மேக்ரான். யாருக்குன்னு சொல்லி சொன்னா, இந்த மெரின் லூ பென்னுக்கோ அல்லது இன்னொரு தீவிர வலதுசாரியா இருக்கின்ற இந்த ஜோர்டானுக்கோ வந்து விட்டுக் கொடுக்க வேண்டி வரும். அது வந்து பிரான்ஸ் அரசியல்ல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனைய இப்போதைக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதாவது மேக்ரான் இந்த தன் ஆட்சி காலத்துல கொண்டு வந்த வித்தியாசமான நிறைய திட்டங்கள் திருப்பி வந்து பழைய வடி திருப்பி கொண்டே அங்க விட்டுட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். இதுல முக்கியமான விடயமே புலம்பெயர்ந்தவர்களுக்குரிய ஆப்பு வந்து மிக பலமாக செருக போறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. அதிலும் அது தமிழராக இருக்கட்டும், இல்ல ஆப்பிரிக்கோ, அரேபிய யாராயும் இருக்கட்டும், பிரான்சுக்கு புலம்பெயர்ந்து வர்றவர்கள் வந்து தீவிர வலதுசாரிகள் வந்து ஒரு நாளுமே சகித்து கொள்வதே இல்லை.